Hi friends, இன்னைக்கு நம்ம சாய்ப்ரோஸ் கிச்சன்ல ஷ்ரூஸ்பெரி பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் அதே கப்ல 1/2 கப் sugar, powdered sugar எடுத்துர்க்கேன். நைஸா இருக்கணும். சோ சுகரை வந்து நீங்க பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா பவுடரையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் எடுத்து உருக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 கப் எடுத்து நல்லா உருக வச்சுட்டு அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேருங்க. சேர்த்து நல்லா மாவாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஹாஃப் கப் நெய் வந்து உருக வச்சுக்கோங்க. பட் அவ்வளோ தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்ட் டோ ஆகிற வரைக்கும் நெய் தேவைப்படும். ஆல்மோஸ்ட் இது நெய் போதும் நமக்கு. ஒரு 1/4 கப் நெய் தான் நான் சேர்த்துருப்பேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு இதை கொஞ்சம் ரவுண்டாக உருட்டிக்கலாம். ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம இந்த பேனில் வைக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப தட்டையாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ரவுண்டாகவே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வைக்கணும். ஏன்னா நமக்கு அது உருகும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க. வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஷேப் கூட பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மைலி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கண்ணு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பூன்லேயே நம்ம வாய் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்ம வச்சிடலாம். ஸோ கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நான் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 350 டிகிரியில். ஸோ வந்து இப்போ நம்ம ஓவனில் சென்டர் ரேக்கில் வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் நமக்கு பிஸ்கட் ரெடி ஆகிடும். பாருங்கள், நமக்கு 15 மினிட்ஸில் சூப்பர்பாக குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சாய்ப்ரோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.